சிந்திப்போமே. உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும். 2 நிமிடம் சிந்திப்போமே. இந்த ஒரு சில நாடுகளால் ஏற்படும் போர் வளைகுடா மற்றும் மற்ற நாடுகளுக்கு வாழ்வாதாரத்தை தேடிச் சென்ற மக்களை மட்டும் பாதிக்காது, உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுவது உண்மைதாங்க. எங்கேயோ சண்டை தானே, நமக்கென்ன வந்துட்டு என்ற எண்ணம் வேண்டாங்க. இதற்கு உதாரணம் கொரோனா என்ற நோய். இந்த கொரோனா என்ற நோய் ஒரு நாட்டுக்கு வந்து எல்லா நாட்டுக்கும் பரவி உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது நமக்கு ஞாபகத்துக்கு வரணுங்க. இதற்கு ஒரே வழி இறை வழிபாடு ஒன்று தாங்க. அந்தந்த மதத்தினர் அவரவர் தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஒரு நிலை வகித்து நேர்மையான கருத்துக்களை எடுத்து கூறி ஒற்றுமையுடன் செயல்பட செய்ய வேண்டும். உண்மையே வெல்லுங்க. யாரும் யாருக்கும் சாதகமாக இருக்காமல் நேர்வழியை கடைபிடிக்க வேண்டும். அமைதி வழி பின்பற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நடுநிலை வகிக்க வேண்டுங்க. பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்டினரும் தங்கள் கருத்துக்களை புரிந்து ஆழமாக சிந்தித்து உரையாடுவது தாங்க சிறந்த வழி. இதனால் ஏற்படும் உயிர் சேதம், பொருள் சேதம், பல ஆபத்துக்கள் இவற்றை கருத்தில் கொண்டு சமாதான நடவடிக்கை எடுக்க வேண்டுங்க. இதற்கு அண்டை நாடுகள் அனைவரும் ஒத்துப்போக வேண்டுங்க. மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுங்க. நீ பெரியவன், நான் பெரியவன் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாதுங்க. சில யூடியூப் பதிவுகள் அதிக பயங்காட்டும். அதன்படி தான் அவங்க பதிவுகள் வெளிவிடுவது தப்பு. இந்த கமாண்ட் போடுவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? போரை தூண்டும்படி இருக்கும் சிலருடைய பதிவுகள். தயவு செய்து அப்படி போடாதீர்கள். போர் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று உங்கள் பதிவுகளை போடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டதுங்க. கொலைவெறி கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வாருங்க. தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை விட உடனே அதன் செயல்பாடுகளை தெரிவிக்குங்க. அன்பு அக்கறை காட்டுவதே சிறந்த பண்புங்க. உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும். இது ஒன்றே நம்ம பொதுமக்களாகிய அனைவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டுங்க. சில நாடுகள் ஒத்து போகாவிட்டால் சர்வாதிகாரம் கொண்டு சமாதானம் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்ற நாடுகள் 1 பொருளாதார தடை விதிக்க வேண்டும். 2 தூதரக தடை அவர்களுக்கு விதிக்க வேண்டும். அவர்களை வெளியேற்ற வேண்டும். சர்வாதிகார தடை விதிக்க வேண்டும். சர்வதேச அமைப்புகள் ஒன்று கூடி மேலும் அந்த நாட்டுடன் கூடிய உறவுகளை துண்டிப்பதே சிறப்பு. அனைத்து ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ய வேண்டும். அதை புரிந்து கொண்டு அந்நாட்டு மக்களே போரை நிறுத்தி விடுவார்கள். மேலும் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு பராமரிக்க உதவி செய்ய வேண்டும். முதலில் போர் ஏற்பட காரணமான நாடுகள் சமாதான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்டது ஒவ்வொரு உயிர் ஜீவன்களும். இவற்றிற்கு தீங்கு விளைவித்தால் அதன் விளைவுகள் அந்த நாட்டிற்கே போய் சேரும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவ செயல்களும் இறைவனிடம் பாவ கணக்காக எழுதப்படுங்க. உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும். இறைவா, இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோரும் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டுங்க. அதை விட்டு போரை தூண்டும்படி எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணங்க. நாம் செய்யும் ஒவ்வொரு விளைவுகளும் நம்மை பாதிக்கும். கொரோனா என்ற நோய் உதாரணம். ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒற்றுமையே உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நாம் ஏற்படுத்த வேண்டும். இதுவே நம் வாழ்க்கைக்கு சிறந்த வழி. ஒற்றுமை ஓங்குக. நலம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்.